நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பொடி கத்திரிக்காய் ரெசிபி ஒன்று போட்டிருந்தோம். அதே மாதிரி பாயில்டு எக் வச்சு நல்ல காரசாரமா அதே சமயம் ருசியோட பொடி முட்டை செய்யலாமா? பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருளுங்கிறத இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அளவுகள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1.5 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 6-7 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற 4-5 வரமிளகாய் இதை எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நம்ம ட்ரையாக ஒரு பேனில் ஆயிலெல்லாம் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல வாசனை வர வரையும் வறுத்தெடுக்கணும். நான் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணோம். ஆனால் என்கிட்ட முழு சோம்பு இல்லாதனால சோம்பு தூள் தான், ஆனால் அதில் கடைசியாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் முழு சோம்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வாசனை வர வரையும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் பாயில்டு எக் ஒரு 4 எக் கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பவுடரையும் ஒரு 4-5 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த பவுட்ரு ஆயிலில் நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு தேங்காய் எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பொடி மட்டும் தனியாக ரெடி பண்ணி வச்சா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 டேஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி எக் சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளிக்குழம்பு, தென் சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.